எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து டென்டல் அப்பாயின்ட்மென்ட் இருக்குங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டோம். இந்தியன் கிராசரி ஸ்டோரும் போணும். சரி ஃபர்ஸ்ட் டென்டிஸ்ட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிராசரி வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஜெர்மனில வெதர் வந்து ரொம்ப மாறி மாறி வருதுங்க. ஒரு நாள் ஸ்னோ, அப்புறம் வெயிலு, இல்லன்னா மழை. இன்னைக்கு நாங்க இங்க கிளம்பும்போது நல்ல மழை. இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஆதிக்கு இது வந்து ஜென்ரல் செக்கப் தாங்க. ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அ கடவாப்பல் வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னா. பார்த்தப்போ லைட்டா வந்து சொத்த இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே விழுந்து முளைச்சிடும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 வீக்ஸ் கழிச்சு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் சரி ஓகே டென்டிஸ்ட்ட பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 டென்டிஸ்ட் பார்த்தோம். அப்ப இவங்க கொஞ்சம் எங்களுக்கு ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட காட்டுனதுக்கு வந்து கடவாப்பல் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது விழுகறக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு இப்போ அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரல் செக்கப் மார வேற ஏதாவது கேவிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்கு. அதுக்கு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி ஜெர்மனியில எந்த கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிட்டிங்கனாலும், இது மார வெயிட்டிங் ஏரியால குழந்தைங்க விளையாடுறக்கு நெறைய செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்கங்க. பசில்ஸு, ஸ்லைடு நெறையா இருக்கும். புக்ஸு, கலரிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவாங்க. எங்கேஜிங்கா இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து இந்த டிவி தாங்க. இங்க கீழ வந்து குழந்தைங்கள படுத்துட்டு, மேல டிவி போட்டு விட்டுடுறாங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து பல்ல கிளீன் பண்ணும்போதோ, இல்ல ஏதாவது ஃபில்லிங் பண்ணும்போதோ, குழந்தைங்க வந்து அந்த டிவிய பார்த்துட்டு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பண்றது வந்து அவங்களுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி டிவி வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு அவங்க வந்து எந்த இஷ்யூஸும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. இதுதான் நாங்க இருக்கிற ரீகன்ஸ்பர்க்கோட மெயின் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் அந்த இந்தியன் கிராசரி ஸ்டோர் இருக்கு. சரி போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் போயிட்டுருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆம்ப்ரோஸ் ஸ்பைஸ் லேண்டுன்னு இருக்குங்க. அங்க தான் நாங்க எப்பவும் வாங்குவோம். பன்னீரும், கொத்தமல்லி தழையும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. போய் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எப்பவுமே வீக்லி வீக்லி வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து இங்க கொண்டு வந்து வைப்பாங்க. பச்சையும் வெள்ள கத்திரிக்காய் இருந்ததுங்க. இது வந்து நம்ம ஊர் பொரியல் செய்யறக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆதி வந்து வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவா. அத வாங்கினேன். அதுக்கப்புறம் பாவக்காய், பீக்கங்காய், சொரக்காய் இதெல்லாம் இருந்ததுங்க. இதெல்லாம் எங்க ஊர்ல வந்து நான் காசு குடுத்து வாங்குனதே கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் எங்க தோட்டத்திலேயே இருக்கும். அதனால வாங்குனதே இல்ல. இங்க வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காசு குடுத்து வாங்கணுமா? அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து எல்லாமே இருக்குங்க. இட்லி ரைஸு, சீரக சம்பா இது எல்லாமே இருக்கும். முருங்கக்காய் இருந்தது. ஆனா அது நல்லா இல்ல. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம காசு குடுத்தே வாங்க மாட்டோம் அப்படின்னு நெனைக்கிறதுல ஒண்ணு வந்து இந்த கருவேப்பில. ஊர்ல வந்து வரவங்க, போறவங்க எல்லாம் வந்து நம்ம வீட்லருந்து புடுங்கிட்டு போவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குட்டி பாக்கெட் வந்து €1 நம்ம ஊரு காசுப்படி ரூ. 90. இந்த சின்ன கட்டு கொத்தமல்லி வந்து €1 50 சென்ட்டுங்க. நம்ம ஊரு காசுப்படி ரூ. 140. தேங்காய் வந்து இது மாரி பாக்கெட்ல கிரேட்டட் ஃப்ரோசன் கோகனட் இருக்குங்க. நாங்க மோஸ்ட்லி அதுதான் வாங்கிப்போம். இந்த டைம் வந்து ஆதி தேங்காய் பார்த்தோன்னா, தேங்காய் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் எடுத்துட்டு தான் வரா. பருப்பு வகைகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனா வந்து குறிப்பிட்ட ஒரு 2, 3 பிராண்டு தான் வச்சிருப்பாங்க. அந்த பிராண்ட்ல தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அதுதான் நம்ம வாங்க முடியும். உங்களுக்கு ரெடிமேட் மிக்ஸும் கிடைக்குங்க. இட்லி மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸு இது மாரி எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வந்திருந்தது. வாழைப்பழம், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் வந்து இது பப்பாளி இருந்தது. அப்புறம் மாங்காய் இருந்தது. மாங்காய் கொஞ்சம் வாடி இருந்தது. அதனால நான் அத எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரு சீத்தாப்பழம் வந்திருந்தது. நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் மெயினா நம்ம சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் வந்து இங்க பெருசா கிடைக்காதுங்க. அதனாலேயே நான் இங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் செய்ய கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாங்குன பொருளுக்கு பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டின்னர் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் வந்து வணக்கி குடுத்தா ஆதி சாப்பிட்டுப்பா. எங்களுக்கு வந்து லெமன் ரைஸும், தேங்காய் சட்னியும் வந்து அரைச்சிருந்தேன். மசாலா பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேங்க. மசால் பூரி ரெசிபி வந்து தனியா ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க.
என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.